ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் மே மந்தில் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸ் வந்து நம்ம மே மந்த் வரைக்கும் படித்தாலே போதும், சரிங்களா? ஸோ மே வந்து பார்த்தாலே போதும். ஜூன் வந்து நமக்கு தேவைப்படாது. ஜூன் ஜூலை வந்து இன்கேஸ் வந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம கொஷின் பேப்பர் ரெடி பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஜூனே நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன பிடிஎஃப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லி அந்த டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். 2025 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? 2025 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் வந்து இந்தியா பிடித்த இடம் வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ எத்தனாவது இடம் அப்படின்னா 151வது இடம் பா, சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 151வது இடம். ஸோ ஆன்சர்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கொஷின் பக்கத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் 3 பிளேஸ் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நார்வே, செகண்ட் பிளேஸ் வந்து இஸ்டோனியா, தேர்ட் வந்து நெதர்லாண்டுப்பா, சரிங்களா? ஸோ லாஸ்ட் 180வது வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேரியா, சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், அந்த லாஸ்ட் பிளேஸும் கூட மென்ஷன் பண்ணியிருக்குது, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பாயிண்ட்ஸு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். 2023 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 2023 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இந்தியா பிடித்த இடம் வந்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 130வது இடம். ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் ஐஸ்லாண்ட், செகண்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா நார்வே, தேர்ட் வந்து சுவிட்சர்லாந்து, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் 3 பிளேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1990வது ஆண்டை விட தற்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து பார்த்திங்கன்னா 53% வந்து உயர்ந்திருக்குப்பா. HDAன்னு சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1990 கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 53% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2023, அதாவது இந்தியா வந்து 130வது இடம் பிடித்துள்ளது. எத்தனை புள்ளிகள் அப்படின்னா 0.685 புள்ளிகள். காரணிகள் வந்து மொத்தம் 3பா. மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, கல்வி பெறும் நிலை மற்றும் வாழ்க்கை தரம். ஸோ எத்தனை காரணிகள் இருக்குது? 3 காரணிகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சராசரி ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 72.0 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. கல்வி பெறும் ஆண்டுகள் வந்து 13 ஆண்டுகள். ஸோ 1990லேருந்து, சரிங்களா? 8.2 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இந்தியாவின் தேசிய தனிநபர் வருமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா $946.76, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அறிக்கை வந்து என்ன விட்டாங்கன்னா ஐநா வளர்ச்சி திட்டம், யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். 134 மில்லியன் மக்கள் வந்து 2015 to 16 முதல் 2019 to 21 வந்து பல பரிமாண வறுமையிலிருந்து மீட்கப்பட்டாங்க, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 3வது கேள்வி. 2025 உலக உணவு பரிசை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2025 வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மரியங்கெலா ஹங்க்ரியா. ஆப்ஷன் டி இவங்க தான், சரிங்களா? பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கை உரங்களை தான் இவங்க சாப்பிட்டாங்க, சரிங்களா? செயற்கையாக உருவாகிறது இயற்கையாக தான் சாப்பிட்டாங்க. செயற்கையாக உருவாகிற எல்லா உணவுகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எதிர்த்து நின்றாங்க, சரிங்களா? ஸோ தான் நோட் பண்ணிக்கங்க. இயற்கை உரங்கள் மட்டும்தான், நம்ம இயற்கையாக பண்ணுற எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஒரு நம்ம எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கும். செயற்கை உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதிக கெடுதல் தான், கரெக்டாக? அடுத்து 4வது கேள்வி வந்து பாருங்கள். 2025 உலக சுற்றுச்சூழல் சிறப்பு விருது பெற்ற மெட்ரோ ரயில் எது? 2025ஆம் ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் சிறப்பு விருது பெற்ற மெட்ரோ ரயில் எது? ஆன்சர் சென்னை மெட்ரோ ரயில் தான்ப்பா, சரிங்களா? ஸோ CMRL, அதாவது பேக்ஸ் குளோபல் என்விரான்மெண்டல் எக்ஸலன்ஸ் கம்பெனி வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க, சரிங்களா? 5வது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்கான ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழக செவிலியர் யார்? ஸோ அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம அந்த செவிலியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு, அதாவது இரவு நேரத்துலேயும் வந்து பார்த்துவீங்க, சரிங்களா?
ஸோ ஆன்சர் வந்து அலமேலும் மங்கையர்க்கரசி அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா செவிலியராக அதாவது வந்து இப்படி சிஸ்டராக இருக்காங்க, நர்ஸாக இருக்காங்க. 6வது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற இந்திய எழுத்தாளர் யார்? பானு முஸ்டக் அவர்கள். ஆப்ஷன் பி பானு முஸ்டக் அவர்கள். ஸோ என்ன புக் அப்படின்னா இஸ்லாமிய பெண்கள் ஆதிக்கத்தை வந்து சமுதாயத்தில் வந்து சந்திக்கும் வழிகளை பற்றி வந்து அந்த புத்தகம் வந்து எழுதினாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு சர்வதேச புக்கர் பரிசு வந்து கிடைத்தது. ஸோ என்ன புத்தகம்னு பார்த்துடலாமா? பரிசு வென்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேம்ப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதய விளக்கு அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருந்தாங்க. 1990லேருந்து 2023 வரைக்கும் பானு முஸ்டக் எழுதிய 12 குறுங்கதைகளின் தொகுப்பு தான் வந்து இது குறுங்கதைகளின் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இது கன்னட மொழியில் வந்து எழுதப்பட்டது. சரிங்களா? அதாவது வந்து இவங்க வந்து 1990லேருந்து 23 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 குறுங்கதைகள் எழுதினாங்க. அதோட தொகுப்பு தான் இந்த இதய விளக்கு அப்படிங்கிற நூல் வந்து இது வந்து கன்னட மொழியில் வந்து எழுதப்பட்டது. புக்கர் விருது பெற்ற முதல் கன்னட நூல் வந்து எது அப்படின்னா இந்த இதய விளக்கு அப்படிங்கிற நூல் தான். சரிங்களா? இதை வந்து தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்க வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தாங்க. தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்க வந்து ஹார்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தாங்க. குறுங்கதை தொகுப்புக்கான விருது வழங்கப்பட்டது வந்து இதுதான் முதல் முறை. புக்கர் பரிசு பெற தகுதி வந்து என்ன வேணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் மற்றும் இங்கிலாந்து அல்லது அயர்லாந்தில் வெளியிட்டிருக்க வேண்டும். சரி, ஒரு நூல் வந்து நம்ம வந்து புக்கர் பரிசு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நூல் வந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கணும். அது இல்லாமல் இங்கிலாந்து அல்லது அயர்லாந்துலேருந்து வெளியிட்டிருக்கணும் அந்த நூலை. சரிங்களா? ஸோ அது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புக்கர் பரிசு கொடுப்பாங்க. இஸ்லாமிய பெண்களோட ஆதிக்கத்தை வந்து ஆதிக்க சமுதாயத்தில் வந்து சந்திக்கும் வழிகளை தான் பற்றி இந்த வந்து இதய விளக்கு அப்படிங்கிற நூலில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான குளோபல் இந்தியன் விருது பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான குளோபல் இந்தியன் விருது பெற்றவர் வந்து சத்குரு அவர்கள் தான். ஆப்ஷன் ஏ சத்குரு அவர்கள். வழங்கிய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா இந்திய அறக்கட்டளை தான். சத்குரு ரிசீவ் குளோபல் இந்தியன் ஆஃப் த இயர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அவார்டு வந்து வாங்கினாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் வேவ்ஸ் மாநாடு தற்போது எங்கு தொடங்கியது? ஸோ வேவ்ஸ் மாநாடு அப்படிங்கிறது என்னென்னா ஃபுல் மீனிங் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டைன்மெண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ்ஸோட ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? ஸோ தற்போது எங்கு தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா மும்பை. ஆப்ஷன் பி மும்பையில். ஆரஞ்சு பொருளாதாரம் வந்து இது படைப்பாற்றல் பொருளாதாரம்னு சொல்லுவோம். உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு. ஸோ தமிழில். சரிங்களா? வேவ்ஸ் அப்படின்னா. அடுத்தது உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? உலக விண்வெளி ஆய்வு மாநாடு வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் புதுடெல்லி. ஆப்ஷன் டி புதுடெல்லி. ஸோ அடுத்தது உலக சுகாதார அமைப்பின் 78வது அமர்வு தற்போது எங்கு நடைபெற்றது? உலக சுகாதார அமைப்பின் 78வது அமர்வு வந்து தற்போது எங்கே நடைபெற்றதுன்னா ஜெனீவா. ஆப்ஷன் ஏ ஜெனீவா. ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்தலாமா? ஜெனீவா சுவிட்சர்லாந்துக்கு ஜெனீவாவில் நடைபெற்றது. இடம் வந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவா. நோட் பண்ணிக்கங்க. இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்திற்கான ஓர் உலகம், அதாவது ஒன் ஹெல்த் ஃபார் வேர்ல்டு. உலக யோகா தினம் வந்து 21 ஜூன். கருப்பொருள் 2025 கருப்பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கானது. சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த யோகா தினத்தில் வந்து நம்மளோட கருப்பொருள் என்ன ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படிங்கிறதா இந்த யோகா தினத்தோட நம்ம கருப்பொருள். தீம்ஸு யோகா ஃபார் ஒன் எர்த் அண்ட் ஒன் ஹெல்த். சரிங்களா? ஸோ இந்த வந்து தீம் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, நோட் பண்ணிக்கோங்க. 11வது கேள்வி, ஆயுஷ் மருத்துவ முறைகளுக்கு உலக அங்கீகாரம் பெற எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? ஆயுஷ் மருத்துவ முறைகளுக்கு வந்து உலக அங்கீகாரம் பெற எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHOன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 12வது கேள்வி, ஆசிய வளர்ச்சி வங்கியின் ADB ஆளுநர்கள் குழுவின் 58வது ஆண்டு கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மிலான். ஆப்ஷன் ஏ மிலான். இந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவங்க யார் அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ மிலான் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இத்தாலியில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நிதி ஆயோக் நிர்வாக குழு 10வது கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றது. இதோட மைய கருத்து எப்படி என்னென்னா வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு மாநிலம் ஒரு சர்வதேச சுற்றுலா தலம். இது அவரோட முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தபட்சம் ஒரு சுற்றுலா தலத்தையாவது வந்து நம்ம சர்வதேச அளவில் வந்து மேம்படுத்த வேணும் அப்படிங்கிறது இதோட முக்கிய கோரிக்கையாக இருந்தது. ஸோ அடுத்தது தமிழ்நாடு பொருளாதார இலக்கு. ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து $1 ட்ரில்லியன், 2047 ஆண்டுக்குள் $4.5 ட்ரில்லியன் இருக்கும். 2047க்குள்ளே இந்தியாவோட இலக்கு என்ன? $30 ட்ரில்லியன் தான். சரிங்களா? ஸோ எவ்வளோ நம்ம இலக்கு என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? டோட்டலாக எந்தெந்த வருஷம் தமிழ்நாடு அரசு கோரிக்கைகள் வந்து பாருங்கள். மத்திய அரசு திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும். காவேரி, வைகை, தாமிரபரணி நதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்தது 13வது கேள்வி. விமானங்கள் பகலிலும் இரவிலும் தரையிறங்கும் வசதி கொண்ட இந்தியாவின் முதல் விரைவு சாலை எது? விமானங்கள் பகலிலும் இரவிலும் தரையிறங்க வசதி கொண்ட இந்தியாவின் முதல் விரைவு சாலை வந்து கங்கா விரைவு சாலைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ கங்கா விரைவு சாலை. ஸோ இது வந்து எந்தெந்த பகுதியில் இணைக்கும் அப்படின்னா, பிரயாக்ராஜ் மற்றும் மீரட் பகுதி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிரயாக்ராஜ் மற்றும் மீரட் அப்படிங்கிற பகுதி வந்து இணைக்கும். ஸோ இதோட சாலைக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 594 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 14வது கேள்வி. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா செயல்படுத்திய நடவடிக்கை எது? பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்ம இந்தியா செயல்படுத்திய நடவடிக்கை எது? ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ஷன் ஏ. ஸோ பற்றி டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து எப்போ ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா May 7, 2025. சரிங்களா? பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி இந்தியா வந்து இதை நடத்தியது. தீவிரவாத அமைப்புகளின் 9 உள்கட்ட அமைப்புகள் வந்து அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் இந்த ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது. பாகிஸ்தான் இராணுவம் மீது தாக்குதல் நடத்தலை. சரிங்களா? ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஆக்கிரமிப்பு பண்ண அந்த இடத்துல மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ பாருங்கள். ஸோ என்னென்ன வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸ்கிளாப், அதாவது வந்து ஸ்ட்ரூம் ஷேடோ மிசைல் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் 250 கிலோமீட்டர். ஹெம்மர், ஹைலி ஏஞ்சில் மாடுலர் மியூனிஷன் எக்ஸ்டெண்டர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மிசைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ கண்காணிப்புக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. அடுத்தது 15வது கேள்வி. பன்யன் அல்மர் சூஸ் என்பது எந்த நாட்டின் நடவடிக்கை? பன்யன் அல்மர் சூஸ் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டின் நடவடிக்கை அப்படின்னா பாகிஸ்தான். ஆப்ஷன் சி பாகிஸ்தான். இதோட பொருள் என்ன அப்படின்னா திடமான மற்றும் உறுதியான கட்டமைப்பு. பன்யன் அல் மசூஸ் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா திடமான மற்றும் உறுதியான கட்டமைப்பு. 16வது கேள்வி. பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளிக்க எத்தனை எம்பி குழுக்கள் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார்கள்? ஸோ அதான் வந்து 7 குழுக்கள் வந்து போனாங்க. இந்தியாவோட நிலைப்பாட்டை வந்து எடுத்துரைக்கிறதுக்காக 7 குழுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு பயணம் செய்தார்கள். ஸோ யார் யார்? காங்கிரஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சசி தரூர், ரவிசங்கர் பிரசாத் வந்து பாஜகலேருந்து, திமுகலேருந்து கனிமொழி அவர்கள், ஸோ ஜேடியூலேருந்து சஞ்சய் குமார் ஜா, அதே பாஜகலேருந்து பையன்ச் பாண்டா அவர்கள். ஸோ அதெல்லாம் யார் யார் எந்தெந்த குழுலேருந்து போனாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? 17வது கேள்வி. இந்தியாவில் சாலை விபத்துகளில் காயம் அடைபவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 1.5 லட்சம். ஆப்ஷன் சி 1.5 லட்சம். ஸோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு முதல் 7 நாட்களுக்குள்ளே வந்து 1.5 லட்சம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வரை நம்ம இலவசமாக சிகிச்சை பார்த்துக்கலாம் ஒரே வாரத்துக்குள்ளே. சரிங்களா? அடுத்தது 18வது கேள்வி. 2021ஆம் ஆண்டுக்கான மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து இந்தியாவின் எவ்வளவாக உள்ளது அப்படின்னா 2.0. ஆப்ஷன் பி 2.0. ஸோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது என்னப்பா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பெண்ணோட வாழ்நாளில் பிறக்கும் குழந்தைகளின் விகிதம் என்ன? டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் டிஎஃப்ஆர் இன் இந்தியா வந்து 2.1 கரெக்டு. இந்தியா சராசரி வந்து பார்த்திங்கன்னா 2.0 தான். மிக அதிகம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் தான் 3.0. தமிழ்நாடு வந்து வெறும் 1.5 தான். மிக குறைவு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் மற்றும் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 1.4 டிஎஃப்ஆர். சரிங்களா? முதியோர்கள் அதிகமாக உள்ள மாநிலம் வந்து எப்படின்னா முதலிடம் வந்து கேரளா, 2ஆம் இடம் தமிழ்நாடு, கடைசி இடம் வந்து பீகார். முதியோர்கள் வயசானவங்க வந்து அதிகமாக உள்ள மாநிலம் வந்து முதலிடம் இது கேரளா தான், 2வது வந்து தமிழ்நாடு, 3வது வந்து பீகார். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே. 19வது கேள்வி.
மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான சிறப்பு திட்டத்தை அறிவித்த முதல் மாநிலம் எது? மின்னணு உதிரி பாகங்களுக்கான உற்பத்திக்கான சிறப்பு திட்டத்தை வந்து அறிவித்த முதல் மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தான். ஸோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னணு நிறுவனத்திற்கு வந்து மத்திய அரசின் மானியத்திற்கும் இணையான தமிழக அரசின் ஊக்கத்தொகை தான் வந்து இது. அடுத்த கேள்வி, தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை யாருடைய தலைமையில் அமைத்தது? தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை வந்து யாருடைய தலைமையில் அமைத்தது அப்படின்னா அலாவுதீன் அவர்கள் தலைமையில் வந்து அமைத்தது. சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். 7வது மாநில நிதி ஆணையம் தலைமை வந்து கே அலாவுதீன் அவர்கள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. பணி வந்து நகர்ப்புறங்களில் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமையை குறித்து ஆய்வு செய்யும். சரிங்களா? ஸோ மாநில அரசு வழங்க வேண்டிய நிதி பகிர்வை வந்து குறித்து பரிந்துரை செய்தாங்க. எப்போ அறிக்கை வந்தது அறிக்கை வரும் அப்படின்னா 31 ஆகஸ்ட் 2026 அப்போ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 ஏப்ரல் 2027 தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பொருந்தும் இந்த ஆணையம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 21வது கேள்வி, இந்தியாவின் முதல் யானை பாகன்கள் கிராமம் எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் யானை பாகன்கள் கிராமம் வந்து எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஊட்டியிலப்பா. ஸோ இந்த யானை வச்சுருப்பாங்கள்ல, ஸோ பாகன்கள் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து அவங்களுக்குனே தனி ஒரு கிராமம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா ஊட்டியில். சரிங்களா? சரி, இம்பார்ட்டன்ட் வந்து பாருங்கள், இடம் வந்து தெப்பங்காடு யானைகள் முகாம், முதுமலை புலிகள் சரணாலயம், ஊட்டி நீலகிரி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 23வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் முறையாக எந்த மாநகராட்சி நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது? தமிழ்நாட்டில் முதல் முறையாக எந்த மாநகராட்சியோட நிதி பத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிடப்பட்டது அப்படின்னா சென்னை மாநகராட்சி. ஆப்ஷன் சி சென்னை மாநகராட்சி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 200 கோடி மதிப்பிலான நிதி பத்திரங்கள்ப்பா. ஸோ தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. ஸோ எவ்வளோன்னு கேட்பாங்க, 200 கோடி மதிப்பிலான நிதி பத்திரங்கள். ஸோ எந்த மாநகராட்சினா சென்னை மாநகராட்சி. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 24வது கேள்வி, தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது? தற்போது தமிழ்நாட்டில் வந்து எத்தனை இனங்கள் வந்து உள்ளதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது அப்படின்னா ஆன்சர் 798. ஸோ அதான் முதல் கட்ட கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரநில பகுதிகள் வந்து 934, ஈரநில பறவை இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 397 மொத்த பறவைகள் சரணாலயம் வந்து 5,52,349 இருந்தது. இதே 2ஆம் கட்ட கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதிகள் வந்து 1093, நிலப்பகுதியில் இருக்கிற பறவை இனங்கள் வந்து 401, மொத்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து 2,32,519 இருக்குது. சரிங்களா? ஸோ முதல் கட்ட கணக்கெடுப்பு எல்லாமே தெரிஞ்சுங்க, 2வது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு எடுத்த அமைப்பு வந்து யாருன்னா தமிழக வனத்துறையினர். 25வது கேள்வி, தற்பொழுது யாருடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது? தற்போது யாருடைய பிறந்தநாள் வந்து தமிழ் வார விழாவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வார விழாவாக கொண்டாடுறோம். ஸோ தமிழ் வார விழா எப்பொழுது நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் நடக்கும். சரிங்களா? ஸோ தமிழ் வார விழா அந்த ஒரு வாரம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் நடக்கும். 26வது கேள்வி, பாரத் சஞ்சீவனி என்ற செயலி தமிழக அரசால் யாருக்காக தொடங்கப்பட்டது? பாரத் சஞ்சீவனி அப்படிங்கிற செயலி வந்து தமிழக அரசால் யாருக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா பால் உற்பத்தியாளர்களுக்காக தொடங்கப்பட்டதா இது. சரிங்களா? ஸோ இது வந்து புதிய செயலி. ஸோ மாண்புமிகு பால் வளத்துறை அமைச்சர் அவர்களால் வந்து இது வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தொலைபேசி எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 180042525577. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. 27வது கேள்வி, உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விருது எதுப்பா? உயிர்ம வேளாண்மையில் வந்து சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்காக வழங்கப்படும் விருது வந்து நம்மாழ்வார் விருது. ஆப்ஷன் பி நம்மாழ்வார் விருது. ஸோ இது வந்து யார் வாங்கினாங்க? முதல் பரிசு யாருக்குன்னா சம்பத்குமார் அவர்களுக்கு, கோவையில் இருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ரூபாய் 2.5 லட்சம். சரிங்களா? ஸோ அந்த விருது கூட 2.5 லட்சம் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரர்ஸ். அதில் வந்து பார்க்கும்போது 2024 to 25 கணக்கெடுப்பில் வந்து மின்னணுத்துறை ஏற்றுமதியில் வந்து தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்தில் இருக்குப்பா. ஸோ தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. இந்தியன் மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டோட பங்கு வந்து 41.23%. 2024 to 25 மின்னணு துறையில் வந்து தமிழ்நாடு வந்து 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர் உதிரிபாகங்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுது. ஸோ இது இலக்கு என்ன அப்படின்னா இந்த துறையில் வந்து 100 பில்லியன் டாலர் வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துடலாம்.
சரிங்களா. நமக்கு நாமே திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் 2021 ஆண்டு தொடரப்பட்டது. இந்த திட்டத்தில் வந்து பொதுமக்கள், குடியிருப்போர் நல சங்கங்கள் 1 பங்கு நிதி, அரசின் சார்பில் 2 பங்கு நிதி வந்து வழங்கப்படும். இதில் வந்து மக்கள் பரிந்துரைக்கும் சிறப்பு திட்டங்களில் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில். அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஆண்டில் வந்து இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 100 கோடியிலேருந்து 150 கோடியாக வந்து உயர்த்தியிருக்காங்க. 74% வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வந்து மாவட்டங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து 1% வந்து கல்வி மற்றும் தகவல் தொடர்பு துறைக்காக வழங்கப்படும். பேலன்ஸ் இருக்கிற 25% வந்து ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து துறை இயக்குனர் பரிந்துரையில் வந்து சிறப்பு செயல்பாடுகளுக்காக வழங்கப்படும். ஸோ அந்த வந்து 100% அந்த அமௌண்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, எந்தெந்த துறைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி, ஸோ அதான் வந்து லேப்டாப்பு 20 லட்சம் பேருக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 வகை மாணவர்கள் வந்து பிரிக்கிறாங்க. கலை, அறிவியல், வேளாண்மை, மருத்துவம் மற்றும் பொறியியல் 5 பிரிவுகளாக பிரித்து வந்து 2 லட்சம் பேருக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 1 ஆண்டு உத்தரவு சான்று, 3 ஆண்டுகளுக்கு வந்து சேவை சார்ந்த ஆதரவு வழங்கும் நிறுவனம் வந்து எல்காட்பா. ஸோ எல்காட் அப்படின்னு என்ன, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1977. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி. அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் 21 மே 2021 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் தான். 6 மாதம் முதல் 6 வயது வரை வந்து குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து பரிசோதனை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து வழங்கப்பட்டது. 2வது கட்ட தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்காக உட்பட்ட இந்த திட்டம் வந்து பயனில் இருக்கும். சரிங்களா. கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 74% குழந்தைகள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. இந்த ஊட்டச்சத்து உறுதி திட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரெக்டான அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கு தேவையான அந்த பரிசோதனைலாம் பண்ணி அவங்களுக்கு தேவையான மருந்துகள்லாம் கொடுத்து 74% வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கு. அடுத்தது புற்றுநோய் கண்டறியும் திட்டம் 2023. முதல் கட்டமாக வந்து ஈரோடு, திருப்பத்தூர் மற்றும் கன்னியாகுமரி, ராணிப்பேட்டையில் வந்து நடந்தது. 30 வயதை கடந்த பெண்களுக்கு வந்து கருப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வந்து பரிசோதனை செய்யப்பட்டது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ நம்ம 30 வயசுக்கு மேலே நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாலே லேடிஸ்க்கு வந்து கம்பல்சரி இந்த 2 டெஸ்ட் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இந்த 2 புற்றுநோய் வந்து கண்டிப்பாக வந்து உமன்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆகுது, இல்லைனா 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது, கண்டிப்பாக இந்த 2 டெஸ்ட்டுமே தான் பண்ணி ஆகணும். 18 வயதை கடந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து வாய் புற்றுநோய் வந்து பரிசோதனை செய்யப்படும். 2024 ஆண்டு 361 பேருக்கு வந்து பாதிப்புகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ போன வருஷம் இந்த புற்றுநோய்க்கு. அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வந்து பார்க்கலாம். தற்போது 12 மாவட்டங்களில் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கோவை, காஞ்சிபுரம், திருவாரூர், தருமபுரி, கரூர், திருச்சி, வேலூர் மற்றும் தேனி, மதுரை, தஞ்சாவூரில் வந்து இந்த திட்டம் வந்து விரிவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக மண்டல வாரியாக புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து அமைய உள்ளது. 5 இடங்களை வந்து மண்டல வாரியாக வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அடுத்து தோழி விடுதிப்பா. தமிழகத்தில் வந்து பணியாற்றும் பெண்களின் வசதிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டல் வந்து அமைக்கப்பட்டது. தற்போது வந்து 14 தோழி விடுதிகள் வந்து கட்ட முதலமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 16 தோழி விடுதிகள் வந்து செயல்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 14 வந்து மறுபடியும் கட்ட போகிறாங்க. அது இல்லாமல் அவற்றில் வந்து 1380 பேர் வந்து பணியாற்றும் மகளிர் வந்து அங்கே தங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லா சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அடுத்தது இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னா விரல் ரேகை அடிப்படையான நுழைவு. ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். 24 மணி நேரமே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பாதுகாப்பு வசதி இருக்குது. இணையதள ஒய்ஃபை, தொலைக்காட்சி, டிவி எல்லாமே இருக்குது. குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரிஃபைடு வாட்டர் இருக்குது. ஆரோக்கியமான உணவும் இருக்குது. சுடுநீர் வசதி, ஹாட் வாட்டர், சலவை இயந்திரம், இஸ்திரி பெட்டி, வாகன நிறுத்தம் எல்லாமே இந்த ஹாஸ்டலில் ஃபுல்லாக நம்மளுக்கு செக்யூராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அலைகள் திட்டம். ஸோ இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 28 மே 2025 தொடங்கினாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கும் மகளிருக்கு வந்து நுண்கடன் வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா. ஸோ இது எவ்வளோ மதிப்பீடு அப்படின்னா 25 கோடி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மாநில தலைமையில் வந்து மீன்வள கூட்டுறவு மூலம் வந்து இந்த மகளிருக்கு வந்து இந்த தொகை வந்து வழங்கப்படும். சரிங்களா. ஒவ்வொரு குழுவுக்காக வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த எளிமை ஆளுமை திட்டம் 29 மே 2025. ஸோ இப்போ வந்து ஸ்கீம்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா யார் தொடங்கினா தலைமைச் செயலகம் சென்னையில்
நோக்கம் என்ன அப்படின்னா தமிழக அரசோட முக்கியமான 10 சேவைகளை வந்து விரைவாக பெறுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. பொதுமக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையே தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சேவைகளுக்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உடனுக்குடன் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு தெரியல, பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஸ்கீம்ஸ் நிறைய விட்டுருக்காங்கப்பா. ஸோ அடுத்து QR குயிக் ரெஸ்பான்ஸ் கோட்னு சொல்லுவாங்க. QR கோட் இருக்குல்ல, ஸோ விரைவு துலக்க குறியீடு மூலம் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜிபே ஃபோன்பே மூலயமா வழங்கப்படுங்கிறாங்க. முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யும் நடைமுறை ஏன் மயமாக்கப்பட்டுள்ளது, கட்டட உரிமை சான்று ஒரே நாளில் தரப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது உழவரை தேடி வேளாண்மை திட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம்ப்பா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 1ல் வந்து அதிகமாக திட்டங்கள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்போ தொடங்கினாங்கன்னா 29 மே 2025 தொடங்கினாங்க. ஸோ இது வந்து எந்த ஊரில் அப்படின்னா மாணிக்கமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கிராமத்தில் தான் தொடங்கினாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை சேவைகள் மற்றும் அரசின் திட்டங்கள் விவசாயிகள் கிராமத்திலே வந்து அவங்க கிராமத்திலே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாம்கள் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு வட்டத்திலும் வந்து உள்ள 2 கிராமங்களுக்கு வந்து இது முகாம் நடத்தப்படும். செயல்படுத்தப்படும் கிராமங்கள் மொத்தம் எத்தனை? 17,116 கிராமங்களில் இது வந்து இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம். இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 29 மே 2025 தொடங்கினாங்க. தமிழ் மொழியில் பல்வேறு துறைகள் வந்து கருத்து கேட்கும் நிகழ்ச்சி தான் இது. சரிங்களா? இதுவரை வந்து நிகழ்ந்தவை வந்து குறித்தும் இனி நிகழ வேண்டியவை குறித்தும் துறை சார்ந்த அறிஞர்களின் கருத்து கேட்கும் நிகழ்ச்சி தான் இது. இவை திட்டங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. நடத்தும் அமைப்பு எது அப்படின்னா உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், சென்னை தான் வந்து இது நடத்துகிறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட தலைவர் யாருப்பா? ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். சரியா? உலக தமிழாராய்ச்சி நிறுவன தலைவர் யார்? ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அடுத்து 28வது கேள்வி, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இப்போ நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும்ப்பா. ஸோ யார்? அலோக் ஜோஷி அவர்கள், ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து 29வது கேள்வி, தபன் குமார் தேகா எந்த அமைப்பின் தலைவர்? ஸோ இந்த மாதிரி எந்த துறை கொடுத்து கூட கேட்கலாம், இல்லைனா யாருன்னு கூட மென்ஷன் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஸோ எந்த அமைப்போட தலைவர்? ஐபியோட தலைவர், ஆப்ஷன் ஏ ஐபியோட தலைவர். ஸோ இதில் வந்து ஐபின்னா என்னப்பா? இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் சீஃப் யாருன்னா தபன் குமார் தேகா அவர்கள். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 1 இயர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபினா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நோட் பண்ணிக்கோங்க. இதோட இயக்குனர் வந்து தபன் குமார் தேகா அவர்கள். ஸோ ஒரு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பணி நீடிப்பு கொடுத்துருக்காங்க, 2வது முறையாக. ஸோ டிஆர்டிஓ தலைவர் வந்து சமீர் வி காமத் அவர்கள். பதவிக்காலத்தை வந்து மேலும் ஒரு ஆண்டுக்கு வந்து நீடித்தது மத்திய அரசு உத்தரவு. ஸோ அடுத்து சிபிஐ என்னப்பா? இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதோட இயக்குனர் யாருன்னா பிரவீன் சூட் அவர்கள். ஸோ அடுத்தது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ரவி ஷின்கா அவர்கள். ஸோ யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட இயக்குனர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கொஷின், 30வது கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் பிஆர் கவாய் அவர்கள். சரிங்களா? ஆப்ஷன் பி பிஆர் கவாய் அவர்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எகைன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த 3 டேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன்ஸ் இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் டெஸ்ட்டு, ஜிஎஸ் டெஸ்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.